ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டம் ஏற்பாடுகள் குறித்து தென்மண்டல செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், 48 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டமானது மதுரையில் நடைபெற இருக்கிறது. கூட்டத்தின் ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? அங்கு பொதுமக்களின் பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? விவரங்களை சொல்லுங்க. திமுகவுடைய பொதுக்குழுவானது ஒவ்வொரு ஆண்டும் சென்னை கலைஞர், அதாவது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் மட்டுமே நடைபெறுவது வழக்கம். ஆனால் கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1977ஆம் ஆண்டு மதுரையில் இந்த பொதுக்குழுவானது நடைபெற்றிருக்கிறது. அப்போதுதான் பொதுச் செயலாளராக அன்பழகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் திமுகவுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இந்த கட்சியினுடைய பொதுக்குழுவானது இன்றைய தினம் உத்தங்குடியில் உள்ள இந்த திடலில், அதாவது கலைஞர் திடலில் சரியாக 10 மணிக்கு துவங்க இருக்கின்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில் அண்ணா அறிவாலயம் என்று பெயர் சூட்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த பந்தல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்திற்கு முன்பாக சுமார் 100 அடி உயர திமுக கொடிக்கம்பமானது வைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 10 மணிக்கு இந்த பொதுக்குழுவானது துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அரசு விருந்தினர் மாளிகை, அதாவது நேற்றைய தினமே முதல்வர் மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு வருகை தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட பெருங்குடி முதல் ஆரப்பாளையம் வரை சுமார் 25 கிலோமீட்டர் நேற்றைய தினம் ரோடு ஷோவானது நடத்தப்பட்டிருந்தது. பல்வேறு மக்கள் அவர்களுக்கு திமுக தலைவர் மற்றும் தமிழகத்துடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர். அது மட்டுமின்றி பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் அவர் கொடுத்திருந்தனர். இந்நிலையில் இன்றைய தினம் இந்த பொதுக்குழு நிகழ்ச்சிக்காக அரசினர் விருந்தினர் மாளிகையிலிருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கிருந்து கார் மூலமாக ரோடு ஷோ பார்வையிட்டு, அதாவது பொதுமக்களை சந்தித்து அவருடைய வரவேற்பையும் அவருடைய மனுக்களையும் பெற்றுக்கொண்டு சரியாக 10 மணிக்கு இந்த அரங்கிற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரங்கை பொறுத்தவரையில் சுமார் 3500 பொதுக்குழு உறுப்பினர்களும் 3500 சிறப்பு அழைப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களும் இங்கு வருவதற்காக அழைப்புதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அழைப்புதல் கொண்டு வரும் கட்சி தொண்டர்களும் சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்களும் இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு கட்சியினரும், அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இங்கு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவுண்டர்களுக்கு சென்று அவர்கள் அடையாள அட்டை வாங்கி அதனை காண்பித்த பிறகு இந்த அரங்கிற்குள் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சரியாக 10 மணிக்கு இந்த பொதுக்குழுவானது துவங்க இருக்கின்றது. இங்கு வரக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களுக்கு சுமார் 25 வகையான சைவ மற்றும் அசைவ உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அசைவ உணவிற்காக மேலூரை சேர்ந்த சமையல் கலைஞர்களும், சைவ உணவுகளுக்காக திருப்பூரை சேர்ந்த சமையல் கலைஞர்களும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகாக நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரையில், அதாவது சட்டமன்ற தேர்தலானது நடைபெறுவதற்கு இன்னும் ஓராண்டே இருக்கின்றது. இந்த சூழலில் இங்கு கூடக்கூடிய இந்த பொதுக்குழு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த 4 ஆண்டு கால, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 4 ஆண்டு கால ஆட்சிக்கு முதல்வருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பாரதிய ஜனதா கட்சி, அதாவது மத்திய அரசானது தமிழகத்திற்கு நிதி தராமல் தொடர்ச்சியாக இழுத்தடிப்பு வருவதாகவும், அதற்குரிய தீர்மானங்கள் ஆளுநருக்கு எதிராக உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி கட்சியினுடைய சிறு சிறு மாற்றங்கள், அதாவது மாநில அளவிலான நிர்வாகிகள் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை பொறுத்தவரையில் கூடுதலாக வழங்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. சரியாக 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், திமுக கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது இங்கு இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து ரோடு ஷோ நடத்தப்பட்டு அங்கிருந்து இந்த விழா பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகின்ற இந்த அரங்கிற்குள் வர இருக்கின்றார். இங்கு வருகை தந்த பின்னர் கூட்டமானது துவங்க இருக்கின்றது. தீர்மானங்கள் நிறைவேற்ற பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய உரையும் நடத்தப்பட இருக்கிறது. இன்று மாலை இங்கிருந்து மதுரையிலிருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார். இதுதான் இன்றைய தினம் இந்த பொதுக்குழு கூட்ட நிகழ்வுடைய கள நிலவரமாக பார்க்கப்படுகின்றது. 48 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவின் பொதுக்கூட்டமானது மதுரையில் நடைபெற இருக்கிறது. இன்று காலை 10 மணி அளவில். இது பற்றிய கள நிலவரங்களை வழங்கியமைக்க நன்றி சுடலைக்குமார்.